ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நமக்கு எப்போதுமே ஞாபகத்தில் இருக்க மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸோட ஃபார்முலாஸ் ஞாபகத்தில் வச்சுக்குவோம். கடகடன்னு பார்க்கலாம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா வெப், அதாவது ப்ரெசன்ட் வெப் தான். ப்ரெசன்ட் வெப்பை அப்படியே போட்டுடணும். வெப் ஒன்று அப்படியே இண்டிகேட் பண்ணிடலாம், அல்லது அதோட எஸ் சேர்த்துக்கலாம். எந்தெந்த சிச்சுவேஷனில் எஸ் சேர்க்கணும்? ஹீ, ஷீ, இட்டு, நேம்ஸ். சப்ஜெக்டாக ஹீ, ஷீ, இட்டு, நேம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம மெயின் வெர்போட எஸ் சேர்த்து போடணும். அதே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் என்ன பண்ணுவோம்? மெயின் வெர்போட ஈடி சேர்ப்போம். பொதுவாக பாஸ்ட் டென்ஸில் வந்து என்ன ஆகும்னா ரெகுலர் வெர்போட ஈடி சேர்த்தாவே அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ V1 வெர்போட ஈடி சேர்த்தா ரெகுலர் வெர்பு ஃபுல்லாகவே என்ன மாறிடும்? பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். இர்ரெகுலர் வெர்போட பாஸ்ட் டென்ஸை போடலாம், அடுத்து ரெகுலர் வெர்பில் ஈடி சேர்த்து போடலாம். அடுத்து ஃப்யூச்சர் டென்ஸில் என்ன பண்ணுவோம்? ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம ஷேல் அல்லது வில் சேர்த்து ப்ளஸ் வேர்பு சேர்த்துட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். ஷேல் அல்லது வில் போட்டு வேர்பு சேர்த்துட்டு வருவோம். ஷேலும் வில்லும் எப்போ மென்ஷன் ஆகும்? இப்போ ஒருத்தர் வந்து அந்த செயலை வந்து கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சாங்க, நான் அவனை வந்து சாயந்தரம் என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு கராராக சொல்லுவோம். பார்த்தீங்களா? அந்த ஐ ஷால் மீட் ஹிம் இந்த ஆஃப்டர்நூன், இன்னைக்கு நான் ஈவினிங்க்குலாம் அவனை பார்க்கணும் அப்படின்றதுல ஷேல் போடுவோம். ரெகுலராக சொல்கிறதுல வில் போடுவோம்.